ஐபிசி தமிழ் 29 ஆண்டுகளை கடந்து 30 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் எல்லாம் கால் தடம் பதித்திருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இந்த தருணத்தில் நாங்கள் எல்லாம் ஐபிசி தமிழுடைய ஏதோ ஒரு வகையில் ஐபிசி தமிழோடு இணைந்திருக்கிறோம் என்ற விஷயமே பெருமையான ஒரு விஷயம். புதிய நம்பிக்கைகளையும் புதிய கனவுகளையும் தாங்கி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த இனிய காலை பொழுதில் உலக தமிழருக்கோர் உறவு பாலமாக 29 ஆண்டுகால வெற்றி பயணத்தை நிறைவு செய்து தனது 30வது ஆண்டில் பெருமிதத்துடன் அடியெடுத்து வைக்கும் ஐபிசி தமிழ் வானொலியின் சிறப்பு விழாவில் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கின்றோம். இந்த வேளையில் ஐபிசி தமிழ் குழும தலைவர் மதிப்பிற்குரிய திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களையும் முகாமைத்துவ பணிப்பாளர் திரு தியாகராஜன் ராஜன் அவர்களையும் செயற்பாட்டு அதிகாரி திருமதி சண்முகநாதன் தரணிகா அவர்களையும் எமது சக பணியாளர்கள், விருந்தினர்கள், ஆதரவாளர்கள், கலைஞர்கள் மற்றும் அன்பு நேயர்கள் அனைவரையும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். 30 வருட காலம் ஒரு ஊடக பயணம், 30 வருட காலம் ஒரு அற்புதமான எங்களுக்கு முதல் இருந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எங்களோடு பயணிக்காமல் போனாலும் அவர்கள் பயணித்த ஒரு ஊடகத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் பயணிக்கிறோம் என்பதில் எங்கள் எல்லோருக்குமே பெருமையான தருணமாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் இந்த 29வது ஆண்டை நாங்கள் கடக்கின்ற தருணத்திலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, இந்த 3 தசாப்தங்களை நெருங்கும் இந்த பயணம் வெறும் ஆண்டுகளின் கணக்கு மட்டுமாக இல்லை. அது உலகெங்கிலும் வாழக்கூடிய எங்களுடைய தமிழர்களினுடைய அன்பு, ஆதரவு, நம்பிக்கை மற்றும் இந்த பாசத்தால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய வரலாறாக இருக்கிறது. இந்த இன்று 29 ஆண்டு கால இந்த சாதனையை நினைவு கூர்ந்து மேலும் பல வெற்றிகளை நோக்கி இந்த 30வது ஆண்டின் புதிய அத்தியாயத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்புடன் வருக 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 என்று வரவேற்கின்றோம். உலக தமிழருக்கோர் உறவு பாலமாய் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. இனத்தினுடைய விடிவுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்தோரை மனதில் நிறுத்தி, ஒரு இனம் தன்னுடைய சுய விருப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக ஊடகத்துறையிலே பணியாற்றி அதனூடாக மரணித்த 26க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு, 29 ஆண்டுகளை நிறைவு செய்து 30வது ஆண்டிலே காலடி பதிக்கின்ற ஐபிசி தமிழ் வானொலி இந்த 29 ஆண்டு காலமும் கடந்து வந்த பாதை என்பது மிக கடினமான பாதை. நாங்கள் ஒரு கணிசமான ஆண்டுகளாகத்தான் இந்த வானொலியிலே உள்வாங்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே அந்த ஆரம்பம் என்பதும், அந்த ஆரம்பத்திலே பணிபுரிந்த நபர்கள், அதுக்காக கொடுத்த விலைகள், அதுக்காக கொடுத்த அர்ப்பணிப்புகள், அதுக்காக கொடுத்த மரணங்கள், இழப்புகள் எல்லாம் மிக பெரியவை. அது எப்போதுமே ஐபிசி நெஞ்சுக்கு நெருக்கமாக அவர்களை நினைவு கூறுவது வழக்கம். என்ன நோக்கத்துக்காக ஒரு வானொலி புலம்பெயர்ந்த தேசத்தில் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்னும் ஈடேறவில்லை. ஒரு வானொலி மொழியை கடந்து தன்னுடைய இனத்தினுடைய இறுதி இலக்குக்காக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டிலே ஐபிசி என்றுமே தடம் மாறியதல்ல. ஆனால் வானொலியிலே நடக்கக்கூடிய அல்லது ஐபிசியிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் எண்ணுகின்ற சிந்தனை கோட்பாடுகள் வேறு, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நேயர்கள் எடுத்துக்கொள்கின்ற விதங்கள் என்பது வேறு. அதனூடாகவே நிறைய விமர்சனங்களை எங்களுடைய பணியாளர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இந்த ஊடகம் சார்ந்தில்லை. எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான், அது மக்களுடைய நோக்கம். எங்களுடைய இறுதி இலக்கு இந்த இனத்தினுடைய விடுதலை. அதை நோக்கிய பயணத்தில் தான் இந்த ஊடகம் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்தாடல்களை, தன்னுடைய கருத்துக்களை
தன்னுடைய சேவைகளை ஆற்றி வருகின்றது. அதற்காகவே ஏற்படக்கூடிய அனைத்து விடயங்களையும், அது வன்மமாக இருக்கலாம், காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு சகித்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த ஊடகம் தன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து பயணிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே இந்த ஊடகத்திலே ஒரு 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பணியாளர்கள் அல்ல, எங்களுடைய ஐபிசி குடும்பம். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இல்லைண்டா கொழும்பில் இருக்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் இயங்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இல்லை லண்டனில் இருக்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒரு ஊடகத்திலே பணியாற்றுகின்ற என்ற எண்ணப்பாடுக்கு அப்பால் இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதோ ஒரு சேவையை செய்கிறோம் என்கின்ற மனநிறைவோடு இந்த ஊடகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த வானொலி நிறைய காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது. அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், டெக்னிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம், மனிதவள ரீதியாகவும் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஒவ்வொரு நபர்கள் அந்த சுமையை தங்கள் தோள் மீது சுமந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பெரிய மாற்றத்தோடு எங்களுடைய வானொலி தன்னுடைய சேவையை முழுசாக இலங்கைக்கு மாற்றிய பொழுது துவாரகி அந்த பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக ஒரு அணியை திரட்டி நிராஜனுடைய வழிகாட்டலில் அந்த பணியை சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கின்றார். அதில் நிறைய இளைய தலைமுறை பிள்ளைகளை உள்வாங்கி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை மேம்படுத்தி சமீப காலமாக வானொலியை தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பயணங்கள் தூரமானவை. அதை இலகுவில் அடைந்துவிட முடியாது. ஆனால் அடைந்து விடவே முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஆனால் இலகுவில் அடைந்து விட முடியாது. அந்த பயணத்துக்கான வேலைகளை, அது ஊடகமாக இருந்தாலும் சரி, எந்த ரீதி புத்தகங்களாக இருந்தாலும் எழுத்தாளர்களாக இருந்தாலும் எந்த ரீதியிலும் அந்த பயணத்தை தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர்கள், வன்மத்தை கக்கக்கூடியவர்கள், அவர்கள் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு ஊடகம் 30வது ஆண்டில் காலடி பதிக்கிறதுன்னு சொன்னால் மக்களுடைய தார்மீக ஆதரவு இல்லாமல் ஒரு ஊடகம் 30 ஆண்டுகளுக்கு வந்திருக்க முடியாது. நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே நீண்ட நாட்களாக இருந்தபடியால் புலம்பெயர்ந்த தேசத்திலே நிறைய ஊடகங்கள் உருவானது. ஆனால் இன்று அந்த ஊடகங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. காரணம் என்னென்னு சொன்னால், மக்கள் மத்தியிலே அந்த ஊடகங்களுக்கான ஆதரவு கரம் ஐபிசி போன்ற ஒரு ஊடகத்துக்கு கிடைத்த அளவுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் முதலாவது காரணம். இந்த ஐபிசி தமிழை புலம்பெயர்ந்த தேசத்திலையும் சரி, அல்லது இலங்கையிலையும் சரி, அல்லது தமிழகத்திலையும் சரி கேட்கக்கூடிய உறவுகள் அந்த வானொலி தங்களுடைய ஒரு ஊடகம், தங்களுடைய ஒரு உறவு, தங்களுக்கு நெருக்கமான ஒரு விடயமாக பார்க்கின்றார். அதான் அந்த சில சந்தர்ப்பங்களில் எங்கள் மீது கோவப்படுவதும் அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில நேரங்களில் வானொலி இயங்கு நிலை இல்லாமல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் அதை வெளிப்படையாக காமிச்சு நிற்கும். வேலை செய்யலை, என்னாச்சு, அது இது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உணர்வினுடைய பிரதிபலிப்பு எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும், எங்கள் வானொலி மீது வைத்திருக்கக்கூடிய அந்த காதலும் தான். எனக்கு தெரியும், சில நபர்கள் வானொலி தொடங்கின காலத்திலேருந்து இன்று வரையும் ஐபிசி தமிழோட பயணிக்கக்கூடிய உறவுகள் ஏராளம் பேர் இருக்கணும். 29 ஆண்டு காலம் ஒரு வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், சலிப்புத்தன்மை வரும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த 29 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த வானொலியோடு பயணிக்கக்கூடிய நேயர்கள் இந்த இடத்துல உண்மையிலே மகுடம் சூடப்பட வேண்டியவர்கள். காலத்துக்கு காலம் வானொலியினுடைய போக்குகள், நிகழ்ச்சியினுடைய நிலவரங்கள் அல்ல தொகுப்பாளர்களுடைய அந்த வித்தியாசமான அணுகுமுறைகள் இந்த மக்களை தங்களுக்குள்ளே கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இப்பொழுது யாழ்ப்பாண கலையகத்திலே புதிதாக இளைய தலைமுறை பிள்ளைகளை உள்வாங்கி இருக்கின்றார்கள். மிக அற்புதமாக சமூகத்தை நேசிக்கக்கூடிய,
சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு செயற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு வழிகாட்டிகளாக அன்றி போன்ற முதிய ஊடகவியலாளர்கள் அந்த பிள்ளைகளை வடிவமைத்து சரியான பாதையில் பயணிக்க வைக்க வேண்டிய கடமை இருக்கிறதை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை அவச்சொல்லுகள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை பேர் எங்கள் மீது வன்மத்தை கக்கினாலும் எங்களுடைய பாதை சரியான பாதையாகவே நாங்கள் கருதுகிறோம், நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த வகையிலே இந்த வானொலியை ஆரம்பித்த அந்த ஆரம்ப கத்தாக்கள், அது எல்லோரும் தாசியஸ் மாஸ்டரை தான் அதை ஒரு புள்ளியாக வைத்து தான் அந்த ஊடகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஐயாவுக்கு இந்த இடத்திலே எங்களுடைய ஊடக குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றி. நீங்கள் உங்களுடைய குழு சார்ந்த போட்ட அந்த புள்ளி இன்று வந்து ஒரு 30 ஆண்டிலே காலடி பதித்து வைத்திருக்கின்றது என்றால் அது உங்களுக்கு முதலாவது பெருமை. உங்களையும் உங்கள் சார்ந்த அந்த நிர்வாகத்தையும் தான் வந்து சேரும். அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த ஊடகத்தின் மீது காதல் எல்லாம் வெறி கொண்டு உழைத்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான உறவுகள். அது வானொலியிலே வந்து அறிவிப்பாளராக இருந்தவர் மட்டும்தான் அதுக்காக உழைத்தார் என்ற இல்லை. எனக்கு தெரிந்து நிறைய நாடுகளிலே குடும்பத்தை விட்டு வேலையை விட்டு ஐபிசிக்காக உழைத்த நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு எங்கள் மீது ஒரு கோபம் இருக்கலாம். நாங்கள் ஐபிசிக்காக உழைச்சினாங்கள், எங்களை ஐபிசி திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களும் இனத்துக்காகத்தான் கஷ்டப்படுறீங்க, நாங்களும் அதே இனத்துக்காகத்தான் கஷ்டப்படுறோம். உங்களை திரும்பி பார்க்கணும், உங்களை எங்களோடு வைத்திருக்கிறோம், உங்களை நெஞ்சோடு வைத்திருக்கிறோம், உங்களை நெருக்கமாக வைத்திருக்கிறோம். எங்களோட ஊடகத்தில் உங்களுக்கு எப்பவும் ஒரு இடம் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் யாருமே கோபப்பட தேவையில்லை. எங்களை ஐபிசி கைவிட இங்கே யாரையுமே கைவிடவில்லை. ஐபிசி எப்பொழுதும் உங்கள் இல்லங்களில் இருக்கிறது. அதனூடாக எங்களுடைய உறவுகள் உங்களை வந்தடைகின்றார்கள். உங்களை யாரும் கைவிடவில்லை. நீங்கள் யாரும் சலித்தவர்கள் அல்ல. இந்த ஊடகத்தை நீங்களும் ஏதோ ஒரு வகையிலே தூக்கி கொண்டு வந்து இந்த தூரத்திலே சேர்த்திருக்கிறீர்கள். அதை தொடர்ச்சியாக தூக்கி சுமந்து செல்ல வேண்டிய பணியில் நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும். நாங்களும் ஒன்றுதான். நீங்கள் கடந்த காலங்களிலே வழிகளையும் உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய பணங்களையும் செலவு செய்தீர்கள். அதே போன்று தான் நாங்கள் இப்பொழுது அதே பாணியிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஐபிசி தமிழ் என்பது தனியாக ஒரு ஊடகம் மட்டுமல்ல. அது இனத்தினுடைய ஒரு வழிகளை சுமந்த, இனத்தினுடைய இறுதி இலக்கு வரை அதை நகர்த்தி செல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமான ஒரு ஊடகம். எப்பொழுதுமே ஒரு இனத்துக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் என்பதிலே நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் எல்லாராலும் அதை செய்ய முடியாது. அதனாலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து அதை நடத்தி கொண்டு செல்கின்றோம். இந்த பயணத்திலே இதுவரை காலமும் இப்பொழுது சில சூழ்நிலைகளாக நிறைய பேருக்கு விருப்பம் இருந்த வானொலியிலே தங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், தங்களுடைய நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களோட ஒரு சில காரணங்களுக்காக இடங்கள் மாறி தூரத்தில் இருக்கிறனால அல்லது அந்த நேரங்களை செலவு செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக ஏதாவது நிகழ்ச்சிகளோடு வந்து பங்கு பெற்றி அவர்களால் இயலக்கூடிய உதவிகளை, ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இத்தனை காலமும் இந்த ஊடகத்திலே பணியாற்றிய அத்தனை பேரையும் இந்த 29வது ஆண்டு முடிந்து 30வது ஆண்டில் காலடி வைக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் எல்லோரையும் ஐபிசி குடும்பம் சார்பாக நெஞ்சுக்கு நெருக்கமாக உங்களை எண்ணி பார்க்கின்றோம். இவருடைய பேரை சொல்ல வழிக்கிட்டால் ஒரு நாள் செல்லும். என்னென்னு சொல்லி சொன்னால் 29 ஆண்டு காலம் ஒரு வானொலியிலே எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பினோம், எத்தனை வாய்ஸுகள் வந்திருக்கும், எத்தனை பேர் எத்தனை நிகழ்ச்சிகளை தொகுத்திருப்பார்கள் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும். நானே ஒரு ஐபிசியினுடைய ஆரம்பகால ஒரு தீவிர ரசிகன். ஒரு ஐபிசி தமிழினுடைய வந்து நிகழ்ச்சி பார்த்து பிரசவகாலம் என்கின்ற கவிதை தொகுப்பு பார்க்காமல் தூங்காத அளவுக்கு என்னை கட்டி போட்டு வைத்திருந்தது அல்ல ஒரு ஊடகத்தின் மீது ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்தது இந்த ஐபிசி தமிழ்தான். அதே போன்று புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான 2ஆம் தலைமுறை பிள்ளைகள் தங்களுடைய மொழியை வளர்த்து கொண்டதும் இந்த ஐபிசி தமிழினூடாக
நடைபெற்ற நிறைய நிகழ்ச்சிகள், அது ஐபிசி மாமியாக இருக்கலாம், ஐபிசி மாமாவாக இருக்கலாம், அல்ல ஐபிசியாலே முன்னெடுக்கப்பட்ட ஏராளமான சிறுவர் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். இன்றும் வெளிநாடுகளுக்கு சென்று இளைய தலைமுறை பிள்ளைகளை கண்டு கதைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிற விஷயம், நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக தமிழ் கதைக்கிறீங்கன்னா ஐபிசி தமிழ் தந்த பயிற்சி, ஐபிசி தமிழ் தந்த அந்த என்ன சொல்ல பிளாட்ஃபார்ம், அந்த மேடை தான் எங்களை இந்த அளவு தூரத்துக்கு தமிழ் மீது ஒரு பற்றை வைத்திருக்கிறார். ஸோ அதுபோன்று புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கணிசமான பிள்ளைகளின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மொழியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஊடகம் தொடர்ச்சியாக பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்குது. பல வன்மங்களை கற்கக்கூடிய அல்லது இப்பொழுது அந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு ஊடகத்தை உருவாக்குவதில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஊடகத்தை உருவாக்கி பயணிப்பு என்பது இலகுவான விஷயம். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு ஊடகத்தை உருவாக்கி பயணிப்பு என்பது மிக கடினமான விஷயம். என்ன சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கான சோர்சஸ் இருக்குது, அந்த அளவுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதுவும் போக இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் யுவதிகள் தாங்களே ஊடகவியலாளராக மாறி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு தார்மீகமான ஒரு ஊடகம் இவ்வளவு ஆண்டு காலம் வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பணியாளர்களை வைத்து அந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு வித்தியாசமான சேனல்களை வைத்து இந்த ஊடகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக வெற்றி பாதையில் சென்று கொண்டே இருக்கும். எந்த இடர்கள் வந்தாலும் அது தன்னுடைய இலக்கை விட்டு மாறாது என்ற இந்த உறுதியான நம்பிக்கையோடு, உறுதியான வாக்குறுதியோடு இவ்வளவு காலமும் எங்களுக்கு ஆதரவளித்த எங்களுடைய நேர சொந்தங்கள், அதே போன்று இந்த ஊடகத்தை இன்று வரை இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய விளம்பரதாரர்கள், அவர்களும் இந்த ஊடகத்துக்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்கின்றார்கள். அதாவது ஐபிசி தமிழுக்கு ஏதாவது ஒரு வகையிலே விளம்பரத்தை கொடுக்க வேண்டும், ஒரு சின்ன உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றும் நினைக்கக்கூடிய வர்த்தகர்கள் எல்லா நாடுகளிலேயும் அங்கங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இடத்திலே நன்றியோடு பற்றிக் கொள்கின்றோம். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை எல்லாவற்றையும் தாண்டி இதுவரை காலமும் பணியாற்றியவர்களாக இருக்கலாம், அல்ல ஐபிசி குடும்பத்தோடு பயணித்தவர்களாக இருக்கலாம், அல்ல இன்றும் எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி குடும்ப உறவுகள், சொந்தங்கள், உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் இருப்போம், மக்களுக்கு நெருக்கமாக நீங்கள் இருங்கள். இந்த ஊடகத்தின் ஊடாக அடைய வேண்டிய இலக்கு ஒன்றுதான் எங்கள் இனத்தினுடைய விடுதலை. நன்றி.